ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் பிஎல்சி அதோட பார்ட் 1 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா பிஎல்சின்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், மேஜர் காம்பனன்ட்ஸ் அதில் என்னென்ன வரும், அதோட மேஜர் பிளேயர்ஸ் வேர்ல்டில் வந்து யாரெல்லாம் மேஜர் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஎல்சின்னா ஒன்றும் இல்லைங்க, ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். நீங்கள் ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டரை ப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். இது வந்து ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து அதோட லாங்குவேஜஸில் நீங்கள் எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணி யூசர் டிஃபெண்டாக பண்ணிக்க முடியும். இது வந்து பேஸ்ட் ஆன் த இன்புட்டை பேஸ் பண்ணி என்ன அவுட்புட்ஸ் வந்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் பண்ணணும். பிஎல்சியில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, இந்த கண்ட்ரோலர் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்ஸ் அதிகமாக இருக்கும், ஸ்கில்டு லேபர் தான் தேவைப்படுவாங்க, அஸ்தட்டிக் வைஸ் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்காது, நம்ம அவனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பிஎல்சி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது எல்லாமே கம்மியாகிடும். உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், அஸ்தட்டிக் வைஸும் நல்லாயிருக்கும். அது போக வந்து உங்களுக்கு இடம் வந்து கன்சியூம் ஆகும், பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்குங்க. இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா உங்களால் டயக்னோஸ்டிக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது போக வந்து மெமரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது அடிஷன் வேணும் அப்படின்னா உங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ரிலையபிளாகவும் காம்பேக்ட் சைஸ்லேயும் உங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிஎல்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிபியூங்கிறது தான் உங்களோட ஹார்ட், பிரெயின் எல்லாமே அதுதான் வந்து என்ன நம்ம ப்ரோக்ராம் கொடுக்குறோமோ அதுக்காக வேலை செய்யும். அதோட பெரிபெரல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ். இன்புட்டை பேஸ் பண்ணி நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராமிங் டிவைஸ் வழியாக பண்ணுவோம். அது என்ன செய்யணும்னு நம்ம எழுதுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கும். அதுதான் வந்து அவுட்புட் மாடியூல். ஆப்ரேட்டர் இன்டர்ஃபேஸுங்கிறது ஹெச்எம்ஐயோ இல்லை ஸ்கேடா வச்சு ஆப்ரேட் பண்ணுறது பேர் ஆப்ரேட்டர் இன்டர்ஃபேஸ். இதில் மேஜர் காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸு, டிஜிட்டல் அவுட்புட், அனலாக் இன்புட், அனலாக் அவுட்புட், அது போக கம்யூனிகேஷன். இதெல்லாம் தான் வந்து மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிஎல்சி. இந்த மேஜர் காம்பனன்ட்ஸில் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் இன்புட்னா என்னென்னு பார்த்துலாங்க. டிஜிட்டல் இன்புட் அப்படின்னா ஒரு பிஎல்சிங்கிறது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டமுக்கு உள்ளே வர்றது, அதாவது ஒரு ஃபீட்பேக்காக வரும். ஃபீட்பேக்னால் என்னென்னா இந்த விஷயம் ஆகுது, இந்த விஷயம் நடக்குது, இது நடந்திருக்கு அப்படிங்கிற உள்ளே வர்ற சிக்னல் எல்லாமே வந்து இன்புட்டுன்னு சொல்லுவாங்க. 0 ஆர் 1 வந்தது அப்படின்னா அது பேர் டிஜிட்டல் இன்புட்னு சொல்லுவாங்க. மேஜராக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிற டிவைசஸ் தான் வந்து நீங்கள் மேஜராக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவீங்க. புஷ் பட்டனோ, சுவிட்சோ, ஒரு ஆப்ரேஷனுக்காக, ஒரு லெவல் பார்க்குறதுக்காக, ப்ரெஷர் பார்க்குறதுக்காக, ஃப்ளோட்ஸு, இந்த மாதிரி இருக்கிற இது எல்லாமே வந்து டிஜிட்டல் இன்புட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது டிஜிட்டல் அவுட்புட். டிஜிட்டல் அவுட்புட் அப்படின்னா ஒரு செயலை செய்யறது. அந்த டிவைஸ்லேருந்து இன்னொரு ஆக்ஷன் ஏதாவது பண்ணுறோம், அதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் கமாண்டபிளாக போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க. டிஜிட்டலுங்கிறதுனா 0வா இல்லை 1 போகும். 1னா ஆன்னு, 0னா வந்து ஆஃப். அந்த மாதிரி 0 அண்ட் 1ஸில் போச்சு அப்படின்னா டிஜிட்டல் அவுட்புட்னு சொல்லுவாங்க. இதோட டிவைசஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்வ்ஸு, மோட்டர்ஸு, ஸ்டார்டர்ஸு, டவர் லேம்ப்பு, இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்ஸில் வரும், டிஜிட்டல் அவுட்புட்ஸில் வரும். அடுத்து வந்து அனலாக் இன்புட் டிவைஸ். அனலாக் இன்புட் டிவைஸுங்கிறது வந்து அந்த பிஎல்சி டிவைஸுக்கு வர்ற இன்புட், பட் அது வந்து வேரியபிள் பேராமீட்டராக இருக்கும். வேரியபிள் பேராமீட்டர்னால் உங்களுக்கு வந்து 0 to 20 மில்லியம், 4 to 20 மில்லியம், 0 to 10 வோல்ட் ஆர் 0 to 5 வோல்ட்டாக ஒரு வேரியபிள் பேராமீட்டரில் வர்றதுக்கு பேர் தான் வந்து அனலாக் இன்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா பிஎல்சியில் வந்து இன்பில்ட்டாக கவுண்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 4 to 20 மில்லியம்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா 4 ரெப்ரசன்ட் டு 0, 20 மில்லியம்ஸ் ரெப்ரசன்ட் டு 27648 கவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 15 பிட் ரெசல்யூஷனாக இருந்ததுன்னா 32767 கவுண்ட்ஸாக எடுத்துக்கும். நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிற டிவைஸ் எல்லாமே வந்து அனலாக் இன்புட் டிவைஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது. டெம்பரேச்சர் டிரான்ஸ்மிட்டர், ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர், ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர், அனலாக் வால்வ்ஸு, ஹியூமிடிட்டி, லோட் செல்ஸு, மோட்டர், அதாவது விஎஃப்டியிலிருந்து வர்ற ஸ்பீட் ரெஃபரன்ஸு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனலாக் இன்புட் டிவைஸஸாக கன்சிடர் ஆகும்.
அடுத்து வந்து அனலாக் அவுட்புட். அனலாக் அவுட்புட்னா சேம் இதே தான். ஒரு பிஎல்சியிலிருந்து கண்ட்ரோல் பண்ற டிவைஸ வந்து வேரியபிளா கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு பேர் அனலாக் அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. 0 to 20 மில்லியம்ஸோ, 4 to 20 மில்லியம்ஸோ, ஒரு 0 to 10 வோல்ட் ஆர் 0 to 5 வோல்ட். பட் நீங்க பிஎல்சிக்குள்ள ப்ராசஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்டா பண்ணுவீங்க. 0 to 27648 கவுண்ட்ஸ் ஆர் வந்து 15 பிட் ரெசல்யூஷனா இருந்தா 32767 கவுண்ட்ஸா வந்து ப்ராசஸ் பண்ணுவீங்க. அது என்னென்ன டிவைசஸ் வந்து மேஜரா நம்ம இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றோம் அப்படின்னா, அனலாக் வால்வ்ஸு, மோட்டரைஸ்டு டிரைவ்ஸு, ஆ மேபி அ டெ டெம்பரேச்சர்க்கோ, இல்ல பிரஷர்க்கோ, அ ஃப்ளோக்கோ நீங்க அனலாகா யூஸ் பண்ணுவீங்க. மீட்டர்ல டிஸ்ப்ளே பண்றதுக்காக தேவைப்பட்டாலும் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் பார்ட். கம்யூனிகேஷன் தான் வந்து ஒரு பிஎல்சிய சூஸ் பண்ணும்போது மேஜர் பார்ட்டா இருக்கும். இப்போ வந்து நீங்க எந்தெந்த டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ண போறீங்க, நீங்க எந்த மாரி கம்யூனிகேஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆ நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஃபியூ கம்யூனிகேஷன்ஸ் வந்து இதுவரைக்கும் யூஸ் பண்ணிக்கூடியது. ஃபியூச்சர்ல வந்து நெறைய அப்கிரேடேஷன்ஸும் நெறையா வரப்போகுதுங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, RS-232, 422, 485, MPE, PPE, Profinity, USB, ஈத்தர்நெட், ஈத்தர்கேட்டு, சிசி லிங்க்கு, இது செர்காஸ் கம்யூனிகேஷன். இது ஒவ்வொரு மேனுஃபேக்சரர் வந்து ஒவ்வொரு டிஃபரெண்ட்டா வச்சிருப்பாங்க. அது நீங்க அப்ளிகேஷன் சூஸ் பண்ணும்போது மேஜரா இத கன்சிடர் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா யார் யாரெல்லாம் பிளேயர்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்காங்க அப்டின்னா, Siemens ஜெர்மனி, ABB, அ ராக்வெல் யுஎஸ் வந்து ஆலன் பிராட்லி வந்து ராக்வெல்ன்னு சொல்லுவாங்க. மிட்சுபிஷி, ஜிஃபனிக், ஓம்ரான், கெய்ன்ஸ், டெல்டா, ஸ்னைடர், ஹனிவெல், பேனாசோனிக், ராபர்ட் போஷ், எமர்சன், பிஎன்டர். இவங்கலாம் வந்து மேஜர் பிளேயர்ஸா இருக்காங்க. ஆ மேபி ஒவ்வொரு கண்ட்ரிய பொறுத்து பிளேயர்ஸோட பிரசன்ஸ் வந்து இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து பேசிக் ஆஃப் பிஎல்சி. ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸில் வந்து பிஎல்சியோட ஒர்க்கிங் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க் யூ.